அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, FIFA 2026 உலகக்கோப்பையில் பல்வேறு சர்ச்சைகளும் விவாதங்களும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதில் சில விஷயங்களை குறித்தும் அமெரிக்கா ஈரானுடைய பல்வேறு பகுதிகள் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி உட்பட இன்னும் சில விஷயங்களை குறித்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி போயிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, 2026 FIFA கால்பந்து உலகக்கோப்பை போட்டியுடைய கடைசி கட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடந்துகிட்ருக்கு. நேற்றைய தினம் செமிஃபைனலில் ஸ்பெயினுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் மத்தியில் ஒரு கடுமையான போட்டி நடந்துச்சு. அதில் ஸ்பெயின் ஒரு அபார வெற்றியை பதிவு செஞ்சுருக்கு. 2-0 சொல்லிட்டு எம்பாவே பெரிய அளவில் பின்னடையை செய்ய வைத்து ஸ்பெயினுடைய லாமில் யமால் ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அது இல்லாமல் சில வீரர்களும் சிறந்த விளையாட்டை வெளிப்படுத்தி தங்களது வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க. இனி நாளைய தினம் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினாவுக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சை குறித்து இங்கிலாந்துடைய ரசிகர்கள் வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த மேட்ச்சில் நடுவராக எகிப்தில் எப்படி ஒரு முறையற்ற விதத்தில் செயல்பட்ட நடுவர் செயல்பட்டாரோ, அவருக்கு கண்டனங்கள் எழுந்துச்சோ, அந்த நடுவர் தான் இந்த மேட்ச்லேயும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி செய்திகள் வருது. இந்த நடுவருடைய செயல்பாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட பெரிய அளவில் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. எகிப்து தோற்றதற்கு அடிப்படை காரணமே இந்த நடுவர் தாங்கிற விமர்சனங்கள் இருந்துச்சு. அர்ஜென்டினாவுக்கு சாதகமாக, குறிப்பாக மெஸ்ஸிக்கு சாதகமாகவே நடுவர் செயல்பட்டு இருக்கிறாரு. அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குது. மெஸ்ஸி என்ன பண்ணார், அவர் காலில் விளையாடல, அவர் கையில் வாலிபால் விளையாண்டுட்டு போயிட்டார். அதே போல் அவருக்கு திறமை பெரிய அளவில் இருந்தாலும் நேர்மை இல்லாமல் செயல்பட்டுருக்காருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மெஸ்ஸியுடைய ரசிகர்களை மெஸ்ஸி மிகவும் கொடூரமாக விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மெஸ்ஸியுடைய செயல்பாடுகள் இந்த உலகக்கோப்பையில் மிகவும் தரம் தாழ்ந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வேளையில் தான் நாளைய போட்டி எப்படி இருக்கும், அர்ஜென்டினா வெல்வதற்கான வாய்ப்புகளை நடுவர் ஏற்படுத்தி கொடுத்துருவாரான்னு சொல்லிட்டு இங்கிலாந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய விவாதமே ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. மற்றொரு பக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்வே குவார்டர் ஃபைனல்லே வெளியேறிடுச்சு. நார்வேவுடைய ஒரு சிறந்த கால்பந்து விளையாட்டு வீரர், ஒரு மிகப்பெரிய அளவில் ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய இந்த 2026 அதிகமாக சோஷியல் மீடியாவில் பேசப்பட்ட ஹேலண்ட், அவருக்கு ஒரு பாட்டே இருக்கும், ஹேலண்ட் சொல்லிட்டு, அந்தளவு எல்லா மக்களையும் ஒரு எளிமையாக ஈர்த்துடுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட அடிப்படை பண்பே ஒரு ரசிகர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு விதம் மற்றும் ஒரு இயல்பான ஒரு நடைமுறை. அவருடைய காதலி ஒருத்தி அவளை பார்க்குறதுக்கு கிரவுண்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது அவளை சேர் போட்டு உட்கார வச்சுட்டு இவன் புல்லுத்தரையில் இவர் உட்காந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இது போன்ற செயல்பாடுகளும் ரசிகர்களிடையே பெரிய அளவில் இவர் ஈர்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, அவர் ஒரு தனது ரசிகர், ஒரு 6 வயசு சின்ன பையன் இறந்துட்டான், அவனுக்காக உதவி செஞ்சுருக்கிறாரு. பல இடங்களில் பலஸ்தீனுக்கு ஆதரவாக நின்றுருக்கிறாரு. பேசலையாட்டியும் அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு, உதவிகள் இன்றைக்கி செஞ்சுருக்கிறாரு என்று பல அடிப்படையில் ஹேலண்ட் ஒரு சிறந்த நபராக, மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கி காணப்படுறாரு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நார்வே குவார்டர் ஃபைனலில் வெளியேறிச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க தங்களது தாய்நாட்டுக்கு, சொந்த நாட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த சுச்சுவேஷனில் இன்றைக்கி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு தான் உலகம் முழுக்க இன்றைக்கி நார்வேவுடைய ஃபுட்பால் சம்மேளனத்தை பாராட்டக்கூடிய அளவுக்கான ஒரு செய்தி அமைஞ்சிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்வே இந்த தகுதி சுற்று போட்டியில் நடத்துவாங்கல்ல, அந்த சமயத்தில் நார்வேவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் ஒரு போட்டி நடக்குது. இந்த போட்டியில் ஒரு ஒயிட் வாஷ்ன்னு தான் சொல்ல முடியும். 5-0 5 கோல் நார்வே அடிக்குது, இஸ்ரேல் 0 ஒன்றுமே அடிக்க விடலை. அந்தளவு டிஃபெண்ட் பண்ணி விளையாண்டுருக்காங்க. அதில் குறிப்பாக ஹேலண்ட் ஹேட்ரிக் கோல் போட்டிருக்கிறாரு, 3 கோல்களை தொடர்ந்து அடிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட நிலையில் அந்த மேட்ச் பெற்று விட்டாங்க. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பார்க்க வந்திருப்பாங்களா ஆடியன்ஸ், அதில் ஆயிரக்கணக்கான ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. அந்த ஆடியன்ஸுடைய அனைத்து அந்த டிக்கெட் வசூல் செய்த அந்த தொகை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா, காசாவில் அவசர பிரிவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெரியவர்கள் முதியவர்களுக்கு உதவிக்காக இதை நாங்கள் கொடுக்குறோம் சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய செய்தி! இஸ்ரேலுக்கு எதிராக விளையாடுறது ஒரு பெரிய சந்தோஷம். இஸ்ரேலை தோற்கடிச்சு அது ஒயிட் வாஷ் பண்ணி அதில் பார்த்த ரசிகர்களுடைய பணத்தை நாங்கள் காசாவுக்கு கொடுக்குறோம் சொன்ன பின்னாடியே இஸ்ரேலுக்கு பெரிய கோபம். ஆனால் இஸ்ரேல் எந்த விதத்தில் என்ன பண்ணல, அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. கிட்டத்தட்ட அவர்கள் சொல்கிறாங்க 45 பில்லியன் குரோனர், அதாவது நார்வேயுடைய பணத்துடைய மதிப்பு குரோனர். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட $3,50,000 வருது கிட்டத்தட்ட. அப்போ இவ்வளவு ரூபாய்களை என்ன பண்ணியிருக்காங்க, காசா மக்களுக்காக, அந்த குழந்தைகளுக்காக, மருத்துவ செலவிற்காக, அந்த பயன்பாட்டுக்காக இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது உள்ளளவு இன்றைக்கி உலகம் முழுக்க பாராட்டக்கூடிய ஒரு நாடாக நார்வே இருந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகலுடைய ஒரு முக்கியமான விளையாட்டு வீரர், நாம் ரசிக்கக்கூடிய, நாம் போற்றக்கூடிய, கொண்டாடக்கூடிய வீரர் ரொனால்டோ.
ஸோ இன்றைக்கி போர்ச்சுகல்லேருந்து என்ன செய்தி வந்திருக்குன்னா, யூரோப் கண்ட்ரியில் வந்து அடுத்த நாடு தொடர்ந்து பலஸ்தீன பல நாடுகள் அங்கீகரிக்குது. அதில் போர்ச்சுகல் இன்றைக்கி வந்து அதிகாரப்பூர்வமாக பலஸ்தீனை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் சொல்லியிருக்கு. ஸோ இது விளையாட்டு போட்டி அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு அரசியலாக இன்றைக்கி பார்க்கப்படுது. நீங்கள் தொடர்ந்து பாருங்களே, இப்போ ஒன்றும் இல்லை, நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஜெயிச்சிருச்சு, ஃப்ரான்ஸ் தோத்துருச்சு. ஸ்பெயினுடைய ரசிகர்கள் அவர்கள் கையில் பலஸ்தீன் கொடியோடு தான் அந்த கொண்டாட்டத்தை ஈடுபடுறாங்க. ஸ்பெயினில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த லாமில் யமால் என்று சொல்லக்கூடிய அந்த பிளேயர், அவர் தொடர்ந்து என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு முறையும் தான் வெற்றி பெற்ற பின்பு இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக சுஜூது செய்கிறார். அது மட்டும் இல்லை, அவருடைய வெற்றி கொண்டாட்டத்தில் பலஸ்தீன் கொடியும் சேர்த்து தான் கொண்டு போயிட்டுருக்கிறார். அப்போ இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் பல இடங்களில் நார்வேவுடைய ரசிகர்கள் கூட சும்மா இல்லை, பலஸ்தீன் கொடியை தூக்கி தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த இஸ்ரேல் கொடியை யார் கையில் வச்சு கொண்டாடினா ஒரே நாடு அப்படின்னா என்னால் தெளிவாக சொல்ல முடியும், அர்ஜென்டினா தான். அர்ஜென்டினா விளையாடும் போது எகிப்தோட அந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கொடியை ஏந்தி கொண்டு சில நபர்கள் அர்ஜென்டினாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இது ஒரு அரசியலாக பார்க்கப்படுகிறது. பல அணிகள் பலஸ்தீன் கொடியை ஏந்தி கொண்டு ஃபுட்பால் மேட்ச்சில் பார்க்குறாங்க, அதை கொண்டாடுறாங்க. அது வந்து தன் நாட்டு கொடியோடு இணைத்து இன்றைக்கி பேசுகிறாங்க, ஏன்னா அங்கே ஒரு விடுதலை தேவைன்னு சொல்லிட்டு. ஆனால் இஸ்ரேல் கொடியை எவனுமே கையில் எடுக்கலை. ஆனால் அர்ஜென்டினாவில் சில நபர்கள், சில சங்கிகள், சில ஜியோனிச சிந்தனை கொண்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை தூக்கி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதே புத்தி தான் கிட்டத்தட்ட மெஸ்ஸிக்கு இருக்குது. மெஸ்ஸி தனது திறமையால் வெல்லலை, தனது நேர்மையற்ற முறையில் வென்றிருக்கிறாரு சில இடங்களில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரசிகர்கள் கடுமையான முறையில் விமர்சனங்களை முன் வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த அளவு என்பது இன்றைக்கி இந்த ஃபீஃபாவுடைய உலகக்கோப்பை போட்டி போயிட்டுருக்கு. நாளைய தினம் அர்ஜென்டினாவுடைய அந்த விளையாட்டு நடுவருடைய செயல்பாடை பொறுத்து தான் இது எந்த அளவு கேடுகட்ட செயல், நடுவருடைய செயல்பாடு என்பது எங்கிருந்து அது வந்து உத்தரவிடப்பட்டு செயல்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஃபீஃபா மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த விளையாட்டு போட்டியில் வைக்கப்பட்டிருக்கு, நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அடுத்து ஈரான் அமெரிக்கா யுத்தம் ஒரு பெரிய செய்தியாக இன்றைக்கி மாறிட்டு இருக்கு. ஆயத்துல்லா கொமேனி அவருடைய அடக்கத்திற்கு பின்பே இந்த போர் பெரிய அளவில் விரிஞ்சு இன்றைக்கி சென்று கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் மட்டும் கிட்டத்தட்ட 3 இடங்களில் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. குவைத்து, பஹ்ரைனு, கத்தார், இந்த 3 இடங்களில் அமெரிக்க பேஸ் நிலையங்கள் மேலே ஒரு குறி வச்சு ஒரு தாக்குதல், இராணுவ கிடங்கு, ட்ரோன் கிடங்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக சில இடங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ இதனாலே பயந்து போய் யுஏஇயும் கிட்டத்தட்ட அமெரிக்க சார்பு நிலையில் இருக்கிறனால யுஏஇ வந்து புசைரா என்று சொல்லக்கூடிய தனது துறைமுகத்தையும் இன்றைக்கி மூடி வச்சிருக்கு. இதற்கு அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்றைய தினம் நினைக்கிறேன், ஈரான்லேருந்து ஒரு விமானம் கிளம்பி சவுதியுடைய தடைகளெல்லாம் உடைச்சிட்டு, அந்த தடைகளை மீறி, ஏன்னா தடை வந்து யமனில் போட்டுருந்துச்சு, அந்த தடையை மீறி தனது விமானத்தை கொண்டு போய் சனாவில் இறக்க முயற்சி பண்ணும்போது ஈரானுடைய விமானத்தின் மீது சவுதி சில தாக்குதல்களை ஏற்படுத்தினதான செய்திகள் வந்துச்சு. உடனடியாக சனாலேருந்து ஹொடைடாவில் கொண்டு போய் தனது விமானத்தை இறக்கி பதிவும் செஞ்சிருச்சு. நீ என்னதான் தடை வந்து யமனுக்கு போட்டாலும் சரி, நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து பயணிப்போம், தடையை உடைப்போம் சொல்லிட்டு காட்டிட்டு அங்கேருந்து சில நபர்களை அழைச்சிட்டும் போயிருக்கு. இதற்கு அப்புறம் தான் என்ன இருக்குன்னா, சனாவுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மேலே சவுதி இன்றைக்கி தாக்குதல் நடத்துனதான செய்திகள் வந்துருக்கு. இந்த சனாவுடைய ஏர்போர்ட் இருக்குல்ல, இது வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக, அந்த 2023 அந்த தூஃபான லக்ஸா போர், பலஸ்தீனுடைய அந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து சனா பல முறை வந்து தாக்கப்பட்டிருக்குது, சவுதி மூலமாக, அமெரிக்கா மூலமாக. என்ன தான் தாக்கினாலும் சனா ஏர்போர்ட்டை மீண்டும் பில்டு பண்ணி ஓரளவு வச்சுருந்தாங்க. இந்த முறை வந்து சவுதி தாக்கிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தி. ஸோ இதற்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சவுதி மேலே சில தாக்குதல் வந்து யமன் நடத்திட்டு இருக்கிறாங்க, அல்லது அதை முறியடிச்சிட்டு இருக்காங்கிற செய்தி வருது. சனாவில் யமனில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து பெரிய அளவில் முன்னெடுத்துட்டு இருக்காங்க, மக்கள் அரசுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. அப்போ இந்த அளவு யமன் என்று சொல்லக்கூடிய நாடு பழங்குடி மக்களை வந்து சவுதி தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ இது வந்து சியா சன்னி பிரச்சனை கிடையாது, இது முஸ்லீம்களுக்கான அடிப்படைவாத பிரச்சனை கிடையாது. இது பிரச்சனையே என்னென்னா, மத்திய கிழக்கில் ஏகாதிபத்தியம் இருக்கக்கூடாது, அமெரிக்க இஸ்ரேலுடைய நாட்டாமையை யாரும் எந்த அரபு நாடுகளும் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறதான் யமன், ஈரான் போன்ற நாடுகளுடைய கொள்கையாக இருக்குது. ஆனால் சவுதி போன்ற நாடுகள் அதை அமைதியாக ஆதரவு கொடுத்துட்ருக்கு. நேற்றைய தினம் எகிப்துடைய நிலைப்பாடு என்னவோ இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி தனது நிலைப்பாட்டை மாற்றிருக்கு. அமெரிக்கா தொடர்ந்து எகிப்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈரான் மேலே தாக்குதல் நடத்துங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி எகிப்து தெளிவாக சொல்லியிருக்கு, நாங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம், அமெரிக்காவுக்கு எகிப்தில் எந்த இடத்திற்கும் நாங்கள் பேஸ் நிலையை அமைப்பதற்கான அனுமதி கொடுக்க மாட்டோம் சொல்லி இன்றைக்கி வெளிப்படையாக எகிப்து சொல்லியிருக்கு. அப்போ எகிப்து இந்த நிலைக்கு மாறி இருக்குன்னா மத்திய கிழக்கில் ஏகாதிபத்தியம் இருக்கக்கூடாதுங்கிறத எகிப்து ஓரளவு இன்றைக்கி முன்னெடுத்து கொண்டு செல்கிறது. முழுமையாக நம்ப முடியாது, எப்போ வேணாலும் எகிப்துடைய தலைவர் ஃபத்தஹ் சிசி மாறலாம், ஆனால் இதை வந்து முன்னெடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இது மட்டும் கிடையாது, இதன் மூலம், இந்த போரின் மூலம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்மூஸ் இருக்குல்ல, இந்த ஹர்மூஸ் தொடர்ந்து மூடப்பட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஹர்மூஸ் வழியாக ஏற்படக்கூடிய அந்த பொருளாதார வீழ்ச்சியை தடுக்கிறதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே வந்து நம்ம வரியை செலுத்திடலாம், 20% வந்து செலுத்திடணும். யார் வந்து மேற்குலகத்துடைய கப்பலுக்கு பாதுகாப்பு தர்றாங்களோ அவங்களுக்கு 20% நம்ம கொடுத்துடலாம். இப்போ அந்த பாதுகாப்பு யார் தர முடியும்னா ஈரான் தான் தர முடியும். ஏன்னா ஈரானுக்கும்
ஒமானுக்கும் தான் அதுக்கான உரிமைகள் இருக்குது அந்த ரீசனில். அதை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து அமெரிக்கா என்ன பண்ணுது, ஒரு பக்கம் அச்சுறுத்திட்டு இருக்கு. இன்றைக்கி காலையில் காங்கிரஸ்ட்டு அனுமதி கேட்டிருக்கு, அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் ஈரான் மேலே தாக்குதல் நடத்த போகிறோம், போருக்கு இறங்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கிட்ட அனுமதி கேட்குது. ஆனால் நேற்றைய தினம் ஈரானுடைய கிழக்கு பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் 30 நபர்கள் இதுவரையும் இறந்திருக்காங்க, 230 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் வருது. அப்போ அத்துமீறி என்ன பண்ணுது, தாக்குதல் நடத்துது. ஒரு பக்கம் அனுமதி கேட்குற மாதிரி ஒரு லீகலாகவும் அதை காட்டிகிட்டு இருக்கு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இதன் வழியாக இன்றைக்கி கச்சா பொருட்கள் ஒரு பீப்பாயுடைய எண்ணெய் விலை $75 $83 உயர்ந்திருக்கு. இது கிட்டத்தட்ட போச்சுன்னா 100 தாண்டும் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த போர் காரணமாக தொடர்ந்து கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்றம் கூடிக்கொண்டே இருக்கிறனால சர்வதேச அளவில் ஒரு பொருளாதார வீழ்ச்சி என்பது தொடர்ந்து ஏற்பட்டு இருக்கு. இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கும் இது ஒரு பெரிய பின்னடைவாக தான் காணப்பட்டு இருக்கு. மற்றொரு பக்கம் இன்னைக்கு வெஸ்ட் பேங்கை முழுமையாக முழுங்கணுங்கிறதுல இஸ்ரேல் தெள்ள தெளிவாக இருக்குது. அதனால பல்வேறு திட்டங்களை இன்றைக்கி கையில் வச்சுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய நிதியமைச்சராக இருந்த ஸ்மோரிச் என்ன பண்ணி புதிதாக 434 குடியிருப்புகளை, சட்டவிரோதமாக குடியிருப்புகளை கட்ட போகிறோம், அதற்கு $13 பில்லியன் செலவு செய்ய போகிறோம், அதன் முதல் படியாக 34 குடியிருப்புகளை இதோ உருவாக்கிட்டு இருக்கோம், அதற்கான சாலைகளை போட்டுட்ருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு திட்டத்தை இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறார். அப்போ இவர்கள் வெளிப்படையாக என்ன பண்ணுறாங்க, தங்களது ஏகாதிபத்திய சிந்தனை மற்றும் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகளை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய இந்த வேலையை வெளிப்படையாகவே செய்கிறாங்க. ஆனால் சர்வதேச சமூகம், சர்வதேச அமைப்புகள் மௌனமாக இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சமான செய்தியாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ஈரான் இப்போ இந்த போரில் தன் கைவசம் புதிதாக பல்வேறு ஆயுதங்கள், ராக்கெட்டுகளை தயார் செஞ்சு வச்சுருக்கு. அதை சில காணொலிகள் வழியாக விட்டுருக்கு. ஆல்ரெடி தன் கைவசம் வச்சுருந்த ஜுல்ஃபகர் ஆகட்டும், அதே போல் ஃபத்தாஹ் 110 என்று சொல்லக்கூடிய புதிய ராக்கெட்டுகளையும் இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்கு. நசர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷனுக்கான பேரை வச்சு இனி வரக்கூடிய நாட்கள் அமெரிக்காவுடைய தாக்குதல் இருந்தால் அதை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பையும் இன்றைக்கி வெளியிட்டு ஈரான் ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுத்துருக்கு. மேற்காசியா முழுக்கவே எலான் மாஸ்குடைய ஸ்டார்லிங்க் சேவை என்பது சட்டவிரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதனால் அதை நாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நேரடியாகவே எலான் மாஸ்க்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. தொடர்ந்து ஸ்டார்லிங்கை பயன்படுத்தி பல்வேறு அசாத்திய சூழல்களை உருவாக்கி பதற்ற சூழலை உருவாக்கினேன்னா ஸ்டார்லிங்க் நிச்சயமாக தாக்கப்படும் அப்படிங்கிற செய்தி வெளியிட்டு இருக்கு. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.